Hi friends, welcome to Ruba Garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா ஒரு நர்சரி போயிருந்தாங்க. அங்க இருக்க செடிகள்லாம் ரொம்ப ஹெல்தியா இருந்தது. அதே மாதிரி பூச்சி தாக்குதல்லாம் இல்லாம சூப்பரா இருந்தது. சோ அவங்களுடைய சீக்ரெட் என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்களும் சொல்லிருந்தாங்க. அதை சர்ச் பண்ணி Amazonல கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. சோ அந்த ப்ராடக்ட்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஜீனியஸ்லேருந்து நீம் ஆயில் வாங்கியிருக்கேன். ஸ்பெஷலாக இந்த ஆயில் ஏன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2500 ppm. நார்மலாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது 150லேருந்து 200 ppm இருக்கும். 2000 ppmக்கு மேலே உள்ள ஆயிலாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ப்ராடக்ட் என் கண்ணில் பட்டுது. ஸோ அதனால் வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில். ஸோ எதுக்காக ppm அதிகமாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹை குவாலிட்டி. ஸோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். பெரிய அக்ரிகல்ச்சர் பிளேஸ்க்கு அதுக்கப்புறம் நர்சரிலாம் பார்த்தீங்கன்னா ppm அதிகமாக உள்ள ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபுல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ செடிகளில் வரக்கூடிய பூச்சிகள் மட்டும் இல்லாமல் நோய் தாக்கத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பாட்டிலோட பேக் சைட்லேயே நம்மளுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ml வாங்கியிருக்கேன் அதோடைய ப்ரைஸ் பார்த்துக்கலாம். நான் 200 ml வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி 350 rupees போட்டிருக்கு இல்லையா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 219 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ பாட்டில் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆயில் நல்லா திக்காக இருக்குது. இது கோல்டு ப்ரெஸ்டுன்னு போட்டிருக்கு இல்லையா. நம்மளுக்கு செக் எண்ணெய் தான் இது. அதனால் நல்ல திக்னஸ் இருக்குது. பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் ப்ரொடக்ஷன் நீம் கெர்னல் ஆயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெர்னல் ஆயில்னால் ஒன்றும் கிடையாது. வேப்பங்கொட்டை இருக்கு இல்லையா, செலக்டடான வேப்பங்கொட்டையிலேருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த எண்ணெய். ஸோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 3 to 5 ml வரைக்கும் நம்ம கலந்துக்கலான்னு போட்டிருக்கு. ஸோ நான் 5 ml 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்துக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிற நீம் ஆயிலில் பார்த்தீங்கன்னா சோப்பு தனியாக மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி இந்த ஆயிலில் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாகவே நம்ம கலந்துக்கலாம். ஸோ ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நம்மளுடைய எல்லா செடிகளுக்கும் இதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம். பெரிய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருக்கட்டும், நர்சரியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ppm அதிகம் உள்ள ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய கார்டன்லாம் பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் இல்லாமல் நல்ல செடிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வாங்கி 1 month ஆகுது. 1 monthல இந்த ப்ராடக்ட் நான் 3 times என்னுடைய கார்டனில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால தாய் பூச்சிகள்லாம் நம்மளுடைய கார்டனில் முட்டையிடுறதில்ல. அதனால் இனப்பெருக்கம் கம்மியாக இருக்குது. பூச்சிகள் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செடிகளில் நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபுல் செடியும் நல்லா நனையிற மாதிரி இலையோட பின்னாடிலாம் தண்ணி படுற மாதிரி நல்லா அடிச்சு விடணும். இந்த லிக்விடை நம்ம எந்த டைமில் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலை நேரத்தில் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லிக்விட் எந்தெந்த செடிகளுக்கெலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இப்போ தான் ஒரு செடி நட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ அந்த செடிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புது நாற்றுகள்லாம் இருக்கு இல்லையா, நாற்று வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு குழந்தை செடி தான் இல்லையா, அதுக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணால் அது தாங்காது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி நம்ம கார்டனில் உள்ள எல்லா வகையான செடிகளுக்கும் நம்ம இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதாங்க நர்சரிலாம் யூஸ் பண்ணுற சீக்ரெட் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷனை அவங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வரதுனால தான் அவங்களுடைய கார்டனில் பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் அதிகமாக இல்லை. அதனால தான் அவங்களோட செடியெலாம் நல்லா ஹெல்த்தியாக நல்ல பூக்கள்லாம் பெருசாக நிறையா கிடைக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் கார்டனுக்கும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.